எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து இல்லை, ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரில. இதோட இந்த ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்கிறது வந்து 10 தடவைக்கு மேலே போயிடுச்சு. இருந்தாலும் இதுக்கு மேலே எனக்கு ஹாய் சொல்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சும்மா ரேண்டமாக என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் ஷூட்க்கு போக வேண்டியது. பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சல் ஆனதுனால நான் என்ன விளாக் எடுக்கிறதுனே தெரியாமல் நான் விட்டுட்டேன். நான் ஆல்ரெடி ஊருக்கு போயிட்டு நான் வரும்போது எடுத்து வச்சிருந்த விளாக் எல்லாமே தான் நான் இப்போ இந்த பாஸ்ட் 1 மந்த்தாக போட்டுட்ருந்தேன். நானும் வீட்டுக்கே போகல பொங்கல் லீவ் முடிஞ்சதுலேருந்து. அதனால் அந்த சரக்கும் காலியாக போனதுனால அடுத்த வீடியோக்கு நான் என்ன போடுறதுனே தெரில. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி நான் வெளியே போகிற விளாக் எடுத்து போடலான்னு சொல்லி தான் நான் ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தேன். பட் அது வந்து வழிக்கே வரல. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து மனசை தரவச்சு வளருது. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட மனசை தளர விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து ரேண்டமாக என்ன நடக்குது என் லைஃப்லங்கிறத பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். நான் நிறையா லொக்கேஷன்ஸில் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்காக நான் இறக்கியிருக்கேன். அதெல்லாம் என்னங்கிறது வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனலுக்காக நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா? அது என்னென்னா இந்த மைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவல் திங்கிஸ் இந்த மைக்கில் நான் பேசுகிறது தெளிவாக கேட்குறா? இது வந்து மாட்டிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஒரு யூடியூபராக நம்ம வந்து உணர்வோம், கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மைக் வந்து ஃபஸ்ட்டு என்னோடது கிடையாது. இது வந்து நம்மளோட தோழர் முகேஷோடது. முகேஷ் வந்து நீங்கள் வந்து என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் விளாக்கில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நீங்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அவரோட மைக்கு தான் இது. ஸோ நான் வந்து அவங்க வச்சுருந்தான்னு சொல்லி நான் சும்மா எடுத்து யூஸ் பண்ணுவோன்னு தான் நான் இன்றைக்கி இந்த விளாகை எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளியே போகும்போது இந்த மைக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோடய பிளான். பட் நம்ம இன்றைக்கி வெளியே போகாததுனால நான் வந்து இங்கேயே இந்த விளாக் எடுத்து இந்த மைக்கை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை எடுத்துகிட்டு வரேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும் எப்படி கேட்குதுங்கிறது. இன்னொரு உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படாத ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ஏர்பாட்ஸ் வந்து தொலைஞ்சி போச்சு. என்னடி சொல்கிற? ஏர்பாட்ஸ் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஒரு விஷயம். ஏன்னா நான் எப்போவுமே ஏர்பாட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஹாஸ்டலில். அந்த ஏர்பாட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எங்கே வச்சேன்னு தெரில, யார் எடுத்தாலும் தெரில. அதனால் நான் இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட ஏர்பாட்ஸ் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டுக்கு போனால் தான் வேறு ஏர்பாட்ஸ் வாங்கணும். ஏர்பாட்ஸ் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க எல்லாேருக்கும் ஒரு சில ஆட்களை நான் காட்ட போகிறேன். யாருன்னு பார்க்குறீங்களா? மாடுகள் நிற்கிது கைஸ், மாடுகள். ஐயோ, நிறைய மாடு நிற்கிது. மாடும் கொக்கும் இருக்குது. மாடுகளை பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஏர்பாட்ஸ் கதையை சொல்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து போட் ஏர்பாட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நான் 2-3 விளாகில் நான் காட்டியிருப்பேன். அந்த ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து நிறைய விளாக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போது வந்து அது தொலைஞ்சி போச்சு. அந்த ஏர்பாட்ஸோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து அப்போ தான் நான் ஃபேஷன் பிராண்டில் வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசு. என்னோடய முதல் வருமானத்தில் வாங்கின முதல் பொருளே அந்த ஏர்பாட்ஸ் தான். 1200 ருபீஸ்க்கு நான் அந்த ஏர்பாட்ஸ் வாங்கினேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலேயே நான் அந்த ஏர்பாட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய டைம் அது வந்து பஸ்ஸுலேருந்து கீழே விழுந்திருக்கு, சும்மாவே கீழே விழும். சார்ஜ் போட்டிருந்தா கீழே போட்டிருப்பேன். அந்த ஏர்பாட்ஸில் வந்து ஒரு சைடு வந்து அந்த பட்டன் இருக்காது, அது வந்து உடஞ்சி போயிருக்கும். அவ்வளோ உடச்சும் நான் அந்த ஏர்பாட்ஸை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுருந்தேன். பட் யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, அந்த ஏர்பாட்ஸ் தொலைஞ்சே போச்சு. இப்போதைக்கு அந்த ஏர்பாட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் சீக்கிரமாக நம்ம அந்த ஏர்பாட்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி வேறு ஏர்பாட்ஸ் வாங்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இன்னும் சாதாரணமாக ஒரு ஏர்பாட்ஸை தொலைச்சிட்டு நீங்கள் புலம்புறேன்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னென்னா, முதல்ல காசு சம்பாதிச்சு அதை வாங்கினேங்கிறதுனால அதை என்னால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியல. அது தொலைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா அது ஒரு பொருளை கூட நம்மளால் பத்திரமா வச்சுக்க முடியலேன்னு சொல்லி. பட் சீக்கிரமாக வந்து நம்ம வந்து நல்ல ஏர்பாட்ஸை வாங்கலாம்.
இஃப் யூ கைஸ் ஆர் ஃபாலோயிங் மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ், யூ கைஸ் வுட் நோ தட் நான் வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட்காக நான் ஒரு ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து நான் எடுத்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ அது. அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிப்ளைஸும் இருந்துச்சு, நெகட்டிவ் ரிப்ளைஸும் இருந்துச்சு. நெகட்டிவ் ரிப்ளைஸ் பண்ணவங்களுக்காக நான் இந்த விஷயத்தை நான் இப்போ அட்ரெஸ் பண்ணுறேன். மெயினாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கட்சியை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. எதுக்காக எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஆடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டோட ரூலிங் பார்ட்டி தான் வந்து அந்த ஆடை வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டில் தான் நான் அந்த வீடியோவை நான் பண்ணி கொடுத்தேன். அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி எனக்காக நிறையா பர்சனலாக மெசேஜ் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த நல்ல கமெண்ட்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் எந்த ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை பற்றியோ, இல்லை ஏதாச்சும் ஒரு பேஜை பற்றியோ, இல்லை என்னே மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றியோ போடுறாங்க அப்படின்னா, அவங்க ஒன்றும் அதை சார்ந்தோ அது சம்மந்தப்பட்டதாகவோ இருப்பாங்கங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 5 பைசா வருமானம் வருதுங்கிறதுக்காக தான் அந்த வேலையை பார்ப்பீங்களோ தவிர, யாரும் அந்த வேலையை சும்மா போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸும். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு ஆட்ஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒன்றும் வேலையெல்லாம் கெடுத்துட்டு ஷூட் பண்ணி நைட்டு பகல்னு பார்க்காம எடிட் பண்ணி போஸ்ட் போடுறது கிடையாது. அதுலேருந்து எங்களுக்குன்னு ஒரு 5 பைசா வருதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போடுறோம். அண்ட் என்னோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிச்சுக்கிட்டும் இருக்கிறேன். அண்ட் பேரலாக தான் நான் வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கிறேன். நான் இத்தனை நாள் இதில் சர்ஸ்டே நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் 2 நாளில் ட்ரெண்டான ஆள் கிடையாது. நானுமே டிக்டாக்லேருந்து எமர்ஜ் ஆகி வந்து தான் நான் இங்கே பொழப்பு ஓட்டிகிட்ருக்கிறேன். அப்படி இருக்கும்போது, நான் அந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக காட்டியிருந்தேன், இல்லை நான் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் அதை ஏற்றுப்பேன். ஓகே, நம்ம தப்பாக பேசணும், நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை தப்பாக கொடுத்துட்டோம், இல்லை நான் போட்ட வீடியோவால் மக்கள் யாராச்சும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் திட்டின பேச்செல்லாம் நான் வாங்கிப்பேன். நான் அந்த வீடியோவில் எதையும் தப்பாக சொல்லலை, எதையும் நான் காட்டலை, நான் எந்த ஒரு கட்சியையும் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இந்த கட்சியில் நீங்கள் காசு வாங்குங்க, இல்லை இந்த கட்சியில் எவனையாச்சும் ஒருத்தன் என் கூட இருக்கான் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் ஒரு இடத்துல நான் மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு ஸ்கீம் வச்சிருக்கு, அந்த ஸ்கீம் வெளியே தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போட்டேனோ தவிர, நான் அந்த கட்சியில் இருக்கிறேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணது கிடையாது. என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, ஒருத்தங்களை தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னா, என்னையன்னு இல்லாமல் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்கும் அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசுனது புரியும்னு நான் நம்புகிறேன். என்னென்னு தெரில, அதை எடுத்துக்காததும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களோட விருப்பம். நான் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஓவராக டென்ஷனாகி பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லணும்னு தோணுனதை தான் நான் என்னோடய யூடியூப் சேனலில் சொல்கிறேன். பட் நான் யாரையும் வந்து இது பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும், நீங்கள் யாருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸே போடாதீங்க, இல்லை கமெண்ட்ஸே பண்ணாதீங்கன்னு நான் எந்த இடத்துலையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இவ்வளோ கத்தி பேச வேண்டியதாகி போச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ கரண்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீராம் கௌதம்ஸ் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே நடக்கலை. நான் வந்து இன்றைக்கி சண்டே காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வந்து குளிச்சுட்டு வீடியோ எடுக்க கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஹேர் கேர் டே. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா மண்டையை காய வச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி தான் மண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்த வாரம் எங்கள் காலேஜில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கிறதுனால நான் வந்து முடி வெட்டலை, முடி வளர்த்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து அப்படியே மினுக்க போகிறோம். அதை வந்து நான் வீடியோவாக எடுத்து போடுற மைண்ட் செட்டில் இல்லை. பட் நீங்கள் அதை வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நாங்கள் வந்து உடனடியாக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம். ஸோ மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் ஃபோனில் இந்த டூயல் வீடியோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கதே வந்து கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ஸ்லாம் காட்டுறேன். நேற்று வந்து எங்கள் கேம்பஸோட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துச்சு போல். அதில் நடந்த கோலப் போட்டிகள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இந்த கோலங்கள். என்ன தீம்னு தெரில, பட் நான் பேசுகிறத நீங்கள் கேட்டு வந்து எரிச்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னோடய விளாகில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விஷயத்தெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். யாரோ செய்வன கோலம்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோலம் ஒன்று ஜூமுக்கு வரேன்னா, இது நல்லா இருக்குது, இது இன்னும் அழியாமல் இருக்குது, அப்படியே நல்லாயிருக்கு. நிறையா போட்டிருந்தாங்க. நான் நேற்று வந்து எனக்கு ஒர்க்கிங் டே, அப்போ நான் வந்து பார்க்கல. இது வந்து மறுநாள் சண்டே நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சும்மா வீடியோ எடுப்போன்னு வந்த இடத்துல இந்த கோலம்லாம் கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். அங்கே நான் உங்களுக்கு சில கோலம் காட்டினேன் தெரியுமா, அதுக்கடுத்து நான் காட்டினது எல்லாமே அந்த சைடில் இருக்குது. நான் இப்போ இங்கே வந்துட்டேன். இதெல்லாம் வந்து மதமும் சம்மதம்ங்கிற தீமில் இருக்குது. நல்லா இருந்துச்சு. சரி, அதனால் அப்படியே காட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒரு அக்காலாம் இருக்காங்க. இந்த கோலமும் நல்லா, ஐயோ ஜூம்லேயே மூஞ்சி வருது, சாரி கைஸ், என் மூஞ்சி ஜூமில் பார்த்து பயந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது அதுக்கப்புறம் வந்து இங்கே வரேன்,
இங்கே ஏதோ க்ரியேட்டிவிட்டியாக ஏதோ பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதான் இந்த ஃபுல் வியூ. இதே மாதிரி காட்டினா நான் வந்து காட்டிக்கிட்டே இருப்பேன். போதும், இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். அண்ட் என்னை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற காதல் சிட்டுக்கள் அனைவருக்கும் வந்து இந்த போர்ஷனை வந்து நான் ஒதுக்குறேன். என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வர்ற சனிக்கிழமை, அதாவது February 14th அன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே வருது. ஸோ ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக வருது. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஒரு ட்ராவல் விளாக் எதிர்பார்ப்பீங்க. இந்நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டேலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். என்னைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, இல்லை கமிட்டடாக இருக்கீங்களா, இல்லை கல்யாணம் ஆகி புள்ள குட்டிலாம் இருக்கான்னு எனக்கு தெரில. பட் கமிட்டடாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட காதல் வந்து வெற்றி அடையட்டும்னு சொல்லி நான் அவங்க எல்லாருக்கும் வந்து பிரார்த்தனை பண்ணி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ரீராம் கௌதமுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஜிபேக்கு வந்து நீங்கள் வந்து காசு அனுப்பி விட்ருங்க. நாங்கள் அதை எடுத்து ஜாலியாக செலவு பண்ணிக்கிறோம். திட்டாடிங்கடா. ஜோக்ஸ் அப்பார்ட், எல்லோரும் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேவை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். போதும், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் அவங்க எல்லோரையும் பேசியே சாவடிச்சிருப்பேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து என் மனசில் பட்டதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சி தான் அந்த வீடியோ எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ரீசன், நான் வந்து இந்த வீடியோ வந்து போடணும், சும்மா போடணும்னு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோக்கு பின்னாடி எந்த ஒரு பர்பஸ்ஃபுல்லாக கிடையாது. நீங்கள் ரொம்ப வெட்டியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துருந்தீங்க, நான் பேசினதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஐம்புலன்களையும் அடக்கி நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு பைத்தியம் முடிச்சு போயிடும். அடுத்து உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு நல்ல விலாகில் பார்க்குறேன். ஐ ப்ராமிஸ் யூ தட் மை நெக்ஸ்ட் விலாக் வில் பி த ட்ராவலிங் விலாக் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஃபுட் ஷாப்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கிறேன் இங்கே திருச்சி, பெரம்பலூர் இந்த சரௌண்டிங்ஸில். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கேயாச்சும் ஷூட்க்கு போனேன்னா அங்கே நடக்கிற BTS எல்லாத்தையுமே நான் எடுத்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் ஃபாலோ மீ ஆன் Instagram. டாட்டா பாய்.